உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, மத்தேயு 19:26, தேவனாலே எல்லாம் கூடும். உங்ககிட்ட தேவன் அப்படி தான் சொல்கிறாங்க, என்னால் எல்லாம் செய்து முடிக்க முடியும். நிறைய பேர் இயேசுவை நம்புறதே இல்லைங்க. இயேசுவை போய் எதுக்காக நம்ம கஷ்டப்படுத்தணும், அவர்கிட்ட எதுக்கு கேட்கணும், அவர்கிட்ட கேட்டால் காத்துட்ருக்கணும், எதுக்காக அவர்கிட்ட போய் நம்ம உட்காந்து காத்துட்ருக்கிறது, எதுக்கு ஜெபிக்கிறது, ஜெபம்னா கசப்பாக இருக்கும் இல்லை, அவர்கிட்ட போய் எதுக்கு போய் உட்காந்துக்கிட்டு. மனுஷனா இதுதான் வாழ்க்கையில் நடக்கும். இது வயசாயிடுச்சு, அவ்வளோதான். இந்த வயசில் இப்படி தான் நடக்கும். இந்த வியாதியா எல்லாருக்கும் தான் வருது, எனக்கும் வந்துடுச்சு. இந்த பிரச்சனையா எல்லாருக்கும் தான் வருது, எனக்கும் வந்துடுச்சு. இப்படி தான் இருக்கும் வாழ்க்கைனா, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு வாழ்ந்துடலாம், வாழ்ந்துட்டு போயிடலாம். எதுக்கு இயேசுவை போய் கஷ்டப்படுத்திட்டு அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவோம். நம்ம அவர்கிட்ட போய் எவ்வளோ நாள் தான் காத்துட்ருக்கிறது அப்படின்னு எத்தனை பேர் சொல்லிகிட்ருக்கீங்க. இது எல்லாருக்கும் நடக்கிறது தானேங்க, எனக்கு மட்டும் என்னங்க தனியாகவா நடக்குது? எல்லா மனிதருக்கும் நடக்கிறது தானேங்க, எனக்கு நடக்குது. அவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு கவலைப்படுறீங்களா? இது என்ன புதுமையா? எதுவும் இல்லை. நான் ஏசுக்கிட்ட போய் நான் எதுக்கு எல்லாத்துக்கும் போய் நிற்கணும்? அவ்வளோதான், என்னால் முடியல, அவ்வளோதான். நான் ஏசுக்கிட்டேயும் போக மாட்டேன், அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன். வாழ்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிடுறேன். வேறு ஏதாவது வழி இருக்குதாங்க, அப்படியே சமாளிச்சுட்டு போயிடுறேன். என்னால் சமாளித்து வாழ முடியும். என் வாழ்க்கை இருக்கே, எல்லாரும் எனக்கு பார்த்து கேட்குறாங்க, பா நீ எப்படி வாழ்கிறன்னு அப்படின்னு காலரை தூக்கி விட்டு வாழ்கிறீங்களா? தேவனால் எல்லாம் செய்ய முடியுங்க, தேவனால் எல்லாம் கூடும். அவர்கிட்ட கொடுத்து பாருங்களேன், அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவர் தான் எல்லாம் செய்கிறேன்னு சொல்கிறாருல்ல, கொடுங்களேன், அவர் எல்லாத்தையும் செய்து முடிப்பாருங்க. அப்புறம் ஏங்க கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்க? எல்லா பாரங்களையும் தேவன் மேல் தூக்கி வைங்க. அவர்கிட்ட பெற்றுக்கொள்வதுன்றது ரொம்ப ஈஸி தான். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள். ஈஸியாக சொல்லிட்டார், அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். நீங்கள் கேட்டனா அவர் கொடுத்துருவார். நம்ம தேவனால் எல்லாம் கூடும், அவர்கிட்ட இருந்து ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு விதவை அப்படி தான் நினச்சான், ஐயோ இது என்ன நம்ம வீட்டுக்கு மட்டுமா மாவு எண்ணெய் இல்லை, எந்த வீட்டுக்கும் இல்லை, நாட்டுக்கே பஞ்சம். அப்போ எப்படி என் வீட்டுக்கு மட்டும் மாவு எண்ணெய் வரும்? அப்படியே வாழுவோம், மாவு எண்ணெய் இருக்கிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழுவோம், வாழ்கிற வரைக்கும் வாழ்வோம். மாவு எண்ணெய் இருக்கிற வரைக்கும் வாழ்வோம். மாவு எண்ணெயும் என்னைக்கு தீருதோ அன்னைக்கு இந்த உலகத்தை விட்டே போயிடலான்னு அவள் ஒரு தீர்மானம் எடுத்து வச்சுருந்தாங்க. கடைசி வரைக்கும் தேவனை தேடலை. போகிற அந்த நாள் கூட அவள் தேவனை தேடலை. சரி நம்ம வீட்டில் பானையில் கொஞ்சோண்டு மாவு இருக்குது, எண்ணெய் கொஞ்சம் பாட்டிலில் இருக்குது, அதை காலி பண்ணிவிட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம செத்துடலாம் அப்படி தான் நினச்சா. அப்போ கூட தேவனை நோக்கி கூப்பிடல. நம்மளாலேயே முடியல, இந்த நாட்டில் இருக்கிற யாருக்குமே இல்லை இந்த மாவும் எண்ணெயும், எல்லாரும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அப்படியே சமாளிச்சுக்கிட்டு அவள் பாட்டு கிச்சனுக்குள்ளே போகிறதுக்காக கிளம்புறா, விறகு கட்டையெல்லாம் தூக்கிட்டு. தேவனே நேரில் ஆஜரானார், ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி பேசினார். உன்னால் முடியாது, மாவு எண்ணெயும் உன்னால் வாங்க முடியாது, ஆனால் என்னால் கொடுக்க முடியும்னு மாவு எண்ணெயும் கொடுத்தாருங்க. தேவனால் கொடுக்க முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஏன் சமாளிச்சுட்டு வாழ்கிறீங்க? நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டு பெரிய பாரங்களை சுமந்து வாழ்கிறீங்க? இது இப்படி வாழ வேண்டிய அவசியமே இல்லை. உங்ககிட்ட இருக்கிற அத்தனை பாரங்களையும் தேவன் மேலே இறக்கி வைங்க, தேவனால் கூடும். சரிங்களாங்க? தேவனால், உங்களால் முடியாததெல்லாம் தேவனால் கூடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. எதுக்கு இயேசுவை போய் கஷ்டப்படுத்திட்டுன்னு உங்களை நம்பாமல் உங்ககிட்ட ஜெபம் பண்ணாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்கப்பா. உங்ககிட்ட இன்றைக்கி கேட்குறாங்க, உங்களால் எல்லாம் கூடும் என்று அப்பா நீங்கள் இன்றைக்கி சொன்னதுனால உங்ககிட்ட வந்திருக்காங்க. நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்து உங்கள் பிள்ளைங்களை நல்லா வச்சுப்பீங்க. அவங்க எந்த கஷ்டமும் பட வேண்டாம். நீங்கள் அவங்க பாரங்களை உங்கள் மேலே இறக்கி வைக்க தான் சொல்கிறீங்க.
நீங்கள் எல்லாவற்றையும் முடித்து தரப்போறீங்க. அதற்காக நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கூட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், பரம்பரை வியாதிகளும், மரண படுக்கைகளும் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? வா, நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். எங்களை அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பை எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்திய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது. ஒரு மனுஷனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு தான் நிற்கிறோம் அப்பா. சாமி உமக்கு நன்றி. 7 வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. திரும்பவும் இந்த பூமிக்கு வருவீங்க. 3ஆவது தடவை இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. 1000 வருடம் இங்கே தங்கி இங்கே ஆட்சி செய்ய போகிறீங்க. அந்த பொற்காலத்தை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.